ஹாய் மக்களே, 5 நிமிட அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக் இருக்கே, கொஞ்சம் த்ரில்லிங்கான டாபிக். இந்த பூமியிலேயே மிகவும் ஆபத்தான 5 ரசாயனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சிலதெல்லாம் நீங்க தொட்டாலே வெடிச்சிடும், சிலது அதோட மோசமான நாற்றத்தாலேயே உங்களை தலை சுத்த வைக்கும். வாங்க இந்த பயங்கரமான பயணத்தை தொடங்கலாம். சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நாஜிக்களே அடேங்கப்பா, இது ரொம்ப டேஞ்சர், இது கூட தான் வேலை செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அது எந்த லெவலுக்கு பயங்கரமானதா இருக்கும். அப்படி ஒரு ரசாயனத்தோட தான் நம்ம பட்டியலை இன்னைக்கு தொடங்க போறோம். நாம ஒரு செம த்ரில்லான பயணத்துக்குள்ள போக போறோம்னு நல்லாவே தெரியுது. நம்மளோட ஆபத்தான ரசாயனங்களின் பட்டியல்ல முதல் இடத்து பிடிக்கிறது நாசிகள் சப்ஸ்டன்ஸ் என் அப்படின்னு ஒரு சீக்ரெட் பெயர் வச்சு வேலை செஞ்ச ஒரு ரசாயனம் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை அணைக்கவே முடியாத ஒரு நெருப்புன்னு சொல்றாங்க. அதோட உண்மையான பேரு குளோரின் ட்ரைஃப்ளூரைடு. இது ஒரு பயங்கரமான ஃப்ளோரினேட்டிங் ஏஜென்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இது கண்ணில் படுற மற்ற மாலிக்யூல்ஸை சும்மா பிக்கி போட்டு ஒரு ஃப்ளூரின் ஃபயரை உண்டாக்கும். இது நம்ம பார்க்குற நார்மல் ஃபயர் கிடையாது. நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நெருப்பு எரிய ஆக்சிஜன் வேணும்னு. ஆனா இந்த ஆள் இருக்கானே, பியோர் ஆக்சிஜனை விட ஒரு பெட்டரான ஆக்சிடைசர். அப்படின்னு என்ன தெரியுமா? நெருப்பே பிடிக்காதுன்னு நாம நினைக்கிற செங்கல், ஆஸ்பெஸ்டாஸ், ஏன் ஏற்கனவே எரிஞ்சு போன சாம்பலை கூட இது மறுபடியும் பத்த வைக்கும். அடேங்கப்பா! 1950கள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 1 டன் குளோரின் ட்ரைஃப்ளூரைட் கொட்டிருச்சு. அங்கிருந்து ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கான்கிரீட்டே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு. ஆமாங்க, அது 1 மீட்டர் தடிமனுள்ள கான்கிரீட்டையும் அதுக்கு கீழே இருந்த ஜல்லியையும் எரிச்சு சாம்பலாக்கிருச்சு. கான்கிரீட்டையே எரிக்கிற ஒரு கெமிக்கலை நினைச்சு பாருங்க. சரி, நெருப்புல இருந்து இப்ப நாம வெடிமருந்துக்கு தாவுவோம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வருது ஒரு ஹேர் ட்ரிகர் எக்ஸ்ப்ளோசிவ். அதாவது சும்மா லேசா தட்டினா கூட போதும், அவ்வளோதான். இதோ அசைடு. அப்பாடா, பேரை சொல்றதுக்குள்ளே நாக்கு சுளுக்கிடும் போல இருக்கு. அதனால வாங்க நாம செல்லமா இத ஏனே கூப்பிடுவோம். இது ஏன் இவ்ளோ ஈஸியா வெடிக்குதுன்னு நான் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்பவுமே ஜோடியா பேரா இருக்கத்தான் பிடிக்கும். அப்படி அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த AAAல மொத்தம் 14 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா சோகம் என்னன்னா, ஒன்னு கூட சந்தோஷமா ஜோடியா இல்ல. எல்லாம் சிங்கிளா, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. அதனால இது ஒரு மாலிகுலர் டைம் பாம் மாதிரி, எப்போ வெடிக்கும்னே தெரியாது. அப்போ எதுதான் இதை வெடிக்க வைக்குது? லைட்டா சூடு பண்ணணுமா இல்ல ஷேக் பண்ணணுமா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் சொல்ல போற பதில் உங்களை நிச்சயம் ஷாக் ஆக்கும். இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். இதை நகத்துனா வெடிக்கும், தொட்டா வெடிக்கும், பிரைட்டான லைட் அடிச்சா வெடிக்கும். ஏன் அதை டெஸ்ட் பண்ற ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வச்சுட்டு அந்த மிஷினை ஆன் செஞ்சாலே வெடிச்சிடும். என்னங்க இது, ரொம்ப காமெடியா இல்ல? ஆனா உண்மையான பதில் என்ன தெரியுமா? ஒண்ணுமே தேவையில்ல. ஆமாங்க, ஒரு தடவை இதை ஒரு ஷாக் ப்ரூஃப் பாக்ஸ்ல இருட்டான டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண ஒரு ரூம்ல வச்சிருந்தப்போ எந்த ஒரு காரணமுமே இல்லாம அது பாட்டுக்கு டமார்னு வெடிச்சு சிதறிடுச்சு. சரி, வெடிமருந்து போதும். இப்போ நம்ம லிஸ்ட்ல அடுத்தது விஷத்தன்மை. 1 கிராமுக்கே இவ்ளோ விஷத்தன்மை இருக்கிற வேறொரு கெமிக்கலே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் ரகம், 2 தடவை கொல்லும். முதல்ல இதுவும் வெடிக்கும். ஆனா இதுதான் இதோட பெரிய ஆபத்துன்னு நினைச்சிடாதீங்க. அதோட நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்த்தோமே, அந்த மாதிரி அணைக்கவே முடியாத நெருப்பையும் இது உருவாக்கும். ஆனா இதுவும் இதோட பெரிய ஆபத்தில்ல. அப்போ வெடிக்கவும் செய்யுது, எரியவும் செய்யுது. ஆனா அது இல்ல இதோட பெரிய டேஞ்சர்னா, அப்புறம் எதுதான் இதை இவ்ளோ பயங்கரமானதா மாத்துது? இதோட பேரு டைமெத்தில் கேட்மியம். இதுதான் உலகத்திலேயே மிக மிக நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல். இதுக்கு 2 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கு. அக்யூட், அதாவது உங்களை அப்பவே காலி பண்ணிடும். கிரானிக், அதாவது அப்புறமா கேன்சர் மூலமா கொல்லும். இது உங்க ரத்தத்துல கலந்து உங்க முக்கியமான உறுப்புகளான நுரையீரல், கிட்னி, லிவர் எல்லாத்துலயும் போய் நச்சுத்தன்மை வாய்ந்த கேட்மியம் காம்பவுண்ட்ஸை டெபாசிட் பண்ணிடும். அப்பா, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அடுத்தல நம்ம பார்க்க போறது நம்மளோட சென்சஸை தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உலகத்திலேயே மிக மோசமான வாசனையுள்ள ஒரு கெமிக்கல், தயோ அசிட்டோன். இதோட ஒரே ஒரு சொட்டு, ஜஸ்ட் ஒரு டிராப் போதும். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட உடனே அந்த வாசனையை ஃபீல் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாத்தம். இதுக்கு ஒரு நிஜ சம்பவமே இருக்கு. 1889ல ஜெர்மனில ஃப்ரைபர்குங்கிற நகரத்துல ஒரு சோப் ஃபேக்டரியில தெரியாம இந்த கெமிக்கலை உருவாக்கிட்டாங்க. அதோட வாசனை காரணமா அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர்னு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, கடைசியில அந்த நாத்தத்துக்காகவே ஒட்டுமொத்த நகரத்தையும் காலி பண்ண வேண்டியதா போச்சு. யோசிச்சு பாருங்க.
சரி, நம்ம லிஸ்டோட கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இது இதுவரைக்கும் மனிதன் உருவாக்குனதிலேயே மிக சக்தி வாய்ந்த, அரிக்கும் தன்மை கொண்ட ஒரு அமிலம். சொல்லப்போனா அமிலங்களுக்கெல்லாம் ராஜா. பொதுவா ஒரு அமிலம் 100% சல்ஃபியூரிக் அமிலத்தை விட வலிமையா இருந்தா அத சூப்பர் ஆசிட்னு சொல்வாங்க. ஒரு ஆசிடோட பவரை அது எவ்ளோ ஈஸியா ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணுதுங்கிறத வச்சுதான் அளப்பாங்க. நம்ம கடைசி கெமிக்கல் ஒரு பயங்கரமான சூப்பர் ஆசிட். இத பாருங்க. இதோட பேரு ஃப்ளூரோ ஆன்டிமோனிக் ஆசிட். இது சாதாரண சல்ஃபியூரிக் ஆசிடை விட எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? 10க்கு பின்னாடி 15 சைஃபர் போட்ட என்ன நம்பர் வருமோ அத்தனை மடங்கு வலிமையானது. அந்த நம்பரை ஸ்கிரீன்ல பாருங்க. 10 குவாட்ரில்லியன் மடங்கு. கற்பனை கூட பண்ண முடியல. இது எதையெல்லாம் கரைக்கும் தெரியுமா? கண்ணாடி, உங்க தோல், தசைகள், ஏன் உங்க எலும்புகளை கூட சும்மா ஜூஸ் மாதிரி கரைச்சிரும். குறிப்பா இதுல இருக்கிற ஃப்ளூரினுக்கு உங்க எலும்புகள்ல இருக்கிற கால்சியத்தை சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. டெஃப்லான்கிற ஒரு பொருளை தவிர மத்த எல்லாத்தையும் இது காலி பண்ணிடும். சரி, நாம பார்த்த இந்த 5 கெமிக்கல்ல எந்த வின்னர் உங்களை ரொம்ப ஷாக் ஆக்குச்சு? காரணமே இல்லாம வெடிக்கிற அந்த ஏஏவா, இல்ல கான்கிரீட்டே எரிக்கிற அந்த நெருப்பா? இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். அடுத்த முறை சந்திப்போம்.